அதேதான். எனக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுங்க மேம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ப்ளீடிங் அதிகமா போச்சு. ப்ளீடிங் அதிகமா போனது இல்லாம எனக்கு வயிற்று வலி பயங்கரமா இருந்துச்சு. அப்ப ரொம்ப சீரியஸா தான் கொண்டு போய் என்ன அந்த கும்போணத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஐசியூல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூல தான் மேம் ஒரு நாளைக்கு ஃபுல்லா இருந்தேன். ரொம்ப சீரியஸா இருக்கு, பல்ஸ் குறைஞ்சிச்சு, ஹீமோகுளோபின் எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 நாள் அட்மிஷன் போட்டாங்க. ஒரு 3 நாள் இருந்தேன். ஒரு 3 நாள்ல வலி கொஞ்சம் குறைஞ்சிது. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு வர சொன்னாங்க, நான் போகல. அப்புறம் திருப்பி மறு மாசம் எனக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் அதே பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்புறம் திரும்பவும் அவங்க அந்த டாக்டர்கிட்டே போனேன். போனப்ப உங்களை தான் 10 நாளைக்கு முன்னாடியே வர சொல்லியிருந்தேன், நீங்க ஏன் மேம் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை வர வர முடியலைங்க மேம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் இருந்தாங்க. அப்புறம் வலி கொஞ்சம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளட் வந்து ரொம்ப தின்னா இருக்குது, அதை வந்து நீங்க சுத்தப்படுத்திக்கணும், அப்படி இல்லையா கர்ப்பப்பை கூட எடுக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம் எனக்கு. பயந்துகிட்டே தான் வந்தேன். அவர் வந்தோடனே தான் உலகநாதன் சார் தான் வந்துட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க முதல்ல இதை எடுத்துக்கோங்க, சரியா இருந்தா பாருங்க, அப்புறம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் எனக்கு கொடுத்தாங்க மேம். ஒரு 15 நாள் தான் எடுத்துக்கிட்டேன். சரி வர சொல்லி நாளைக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நான் போனேன். போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு, நீங்க ஆஞ்சியோவும் பண்ணிக்க வேண்டாம், கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டாம், நல்லா இருக்கு உங்களுக்கு, உள்ள அங்க கொஞ்சம் கொஞ்சம் நீர் கட்டி இருந்தது, அதுவும் உங்களுக்கு சரியாயிடுச்சு, இது 1 2 தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, ஆனா திரும்பவும் வலிச்சுதுன்னா நீங்க மறு மாசம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க மேம் எனக்கு. மறு மாசம் வரல. அதுக்கப்புறம் நான் 2 மாசம் கழிச்சு எனக்கு பீரியட்ஸ் வந்தது. அந்த வலியே இல்லைங்க மேம். ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எனக்கு பயந்துகிட்டே இருந்தேன், திருப்பி வருமோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். எனக்கு அந்த வலி வரல, சரியாயிடுச்சு. வந்து தைராய்டு இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு பவுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2 பேக் எடுத்துக்கிட்டாங்க இன்னொரு பவுச்சில். அவங்களுக்கும் கியூர் ஆயிடுச்சுங்க மேம். சுத்தம் 57 இருந்தது அவங்களுக்கு. திருப்பி நாங்க போய் டெஸ்ட் பண்ணப்ப 5 பாயிண்ட் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. சுத்தமா அந்த பிள்ளைக்கும் குறைஞ்சிடுச்சு. அப்ப எங்க வீட்டுக்காரர் சுகருக்கு எடுத்துக்கிட்டாரு, அதுவுமே இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க மேம். எங்க ஃபேமிலியில நாங்க 3 பேர் எடுத்துக்கிட்டோம். 3 பேருக்கும் நல்லா இருக்குது. ப்ராடக்ட் அருமையா இருக்கு மேம்.